Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா மே 2025 எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா சில பேரோட ஃபோட்டோக்கு முன்னாடி டியூ இருக்கிற மாதிரி வந்து சில அமௌண்ட் வந்து ஷோ ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து ஷோ ஆகுது. சில பேருக்கு எதுவுமே வந்து ஷோ ஆகலை. ஸோ ஹால் டிக்கெட்டில் யாருக்கெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் டியூ வந்து ஷோ ஆகுதோ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ப்ரொவிஷனலுக்கு வந்து பே பண்ணாமல் இருந்திருப்பீங்க. சில பேர் டிகிரிக்கு வந்து பே பண்ணாமல் இருப்பீங்க. சில பேர் ஏதாவது பேப்பரை மிஸ் பண்ணிவிட்டு பே பண்ணியிருப்பீங்க. இல்லை ஓல்டில் ஏதாச்சும் உங்களுக்கு பேமெண்ட் வந்து பெண்டிங் இருக்கலாம். ஸோ இது போல் உங்களுக்கு ஏதாச்சும் டியூ இருக்குது அப்படின்னா இந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து அந்த டியூ அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் அந்த டியூ அமௌண்ட்டை எக்ஸாமுக்கு முன்னாடி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸாம் மிஸ்க்கு ஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ மிஸ்செலினியஸ் ஃபீஸில் தான் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு செலக்ட் ஃபீஸ் டைப்புன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அப்படியே போங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் டியூ டிடிஇ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் டியூ வந்து பே பண்ணுறதுனால நீங்கள் டிடிஇ அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நேம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் உங்களோட ஹால் டிக்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் நேம், நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ்னா எம்ஏ இங்கிலீஷ்னு போட்டுக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, மெசேஜ் வந்து போட்டுக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் டியூ பெண்டிங்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் அமௌண்ட் டு பேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அங்கே ஹால் டிக்கெட்டில் ஷோ ஆகுதோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து போட்டுக்கோங்க. போட்டு சப்மிட் டு பே கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கேட்கும். எந்த மாதிரி பே பண்ணுறீங்க, மோட்டில் பே பண்ணுறீங்கன்னு. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணி ரெசிப்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெசிப்டை வந்து நீங்கள் மெயில் அனுப்பிச்சி விட்டுருங்க. ஸோ இது போல் தான் வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் டியூ வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டியூ அமௌண்ட்டை கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து அனுப்பி வைப்பாங்க. ஒவ்வொரு எக்ஸாம் அப்போவுமே வந்து இது போல் வந்து ஹால் டிக்கெட்டில் டியூ அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். எல்லாருமே பே பண்ணுவாங்க. அப்போ தான் சர்டிஃபிகேட்டும் அனுப்பி வைப்பாங்க. ஸோ நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மோஸ்ட்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது எந்தெந்த சென்டர் எந்தெந்த பிளேஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த சென்டர் எங்கெங்கே இருக்குது, எப்படி போகலாம், அதுக்கான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.